தேவனுடைய பெட்டி நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி இந்த மாதத்தில் நாம் தொடர்ச்சியாக சிரித்துக் கொண்டு வருகிறோம். ஏதோம் வீட்டிலே தேவனுடைய பெட்டி, மறுபடியுமாக சாமுவேலின் நாட்களிலே தேவனுடைய பெட்டி என்று அபினதாவின் வீட்டிலே தேவனுடைய பெட்டி. யாருக்கு சொல்லுங்க? அபினதாவின் வீட்டிலே தேவனுடைய பெட்டி. பெலிஸ்தரின் தேசத்திலே 7 மாதம் தேவனுடைய பெட்டி இருந்ததா. நமக்கு எதிராக 7 என்பது பரிபூர்ணம். அவ்வாறு இந்த ஆண்டு முழுவதுமாக அநேகர் எதிர்த்து நின்றாலும் கடைசியில் அந்த எதிர்த்தவர்களுக்கு என்னென்ன நேரிட்டது என்று சொல்லி நாம் அந்த வேத பகுதியில் அந்த குடும்பங்கள் சபிக்கப்பட்டதாக, அந்த குடும்பங்களிலே மூல வியாதி, மரணங்கள், இவைகள் மத்தியிலே அவர்கள் தேவனை உணர்ந்தார்கள். இது தேவனுடைய கரம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்னுடைய கரங்கள் இருந்தபடினால அந்த பெலிஸ்தர் உணர்ந்தார்கள். உணர்ந்து குற்ற நிவாரண காணிக்கையை செலுத்தினார்கள். அதை போல நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதாவது ஒரு காரியங்கள் குற்ற உணர்ச்சி ஏற்படும் என்றால் ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்ல, நாம் அதற்கான காணிக்கையை தேவனுடைய சமூகத்தில் சேர்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. கடைசியில் தேவனுடைய பெட்டியை திருப்பி அனுப்பினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 50:23 தியானித்தோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெறுகிறது. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, உன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வை உனக்குள்ளாக கொண்டு வர நாம் என்ன செய்ய வேண்டும்? வாயிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 எப்படி பண்ணா? வாயிலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன் உங்களை ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுன்னா, அப்போதான் எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணீங்களோ பொறுமை வரும், தாழ்வு வரும், கீழ்ப்படுதல் வரும், கோபம் போயிடும், எதையுமே நன்மைக்கு எதுவாக எடுத்துக்கொள்ள சிந்தனை வரும். இந்த ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆத்திரம் வரும். என்ன வரும்? ஆத்திரம் வரும். அதனால நம்ம எவ்வளோ நீங்கள் சோத்திரம் 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 சோத்திரம். ஒரு அம்மா பஸ் ஸ்டாண்ட் சொன்னாங்க. அப்போது ஒருத்தன் வேகமாக ஓடி வந்து பஸ் ஏறலாம். பஸ் என்ன ரஷ்ஷாக இருந்துச்சு. ஏறினவன் அவன் அப்படியே கீழே விழுந்துட்டான். அந்த அம்மா அவன் ஓடி போய் ஏறினது சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னாங்க. கீழே விழுந்தவன் மறுபடியும் சோத்திரம் சோத்திரம். இவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா இவன் ஒரு விசுவாசி, இவன் வந்து அறகிற விசுவாசி. நான் உனக்கு அறிவு தான் அவனுக்கு. நான் ஓடினேன், அப்போ தோத்திரம் தோத்திரம் சொன்னேன். இப்போ கீழே விழுந்த தோத்திரம் தோத்திரம் சொல்றேன். நான் செத்துருக்கேன் என்ன இருக்கும்? சோத்திரம்பா நான் அப்படி பேசுகிறேன். ஆமாம்பா, நீ ஓடின, ஏற்கனவே ரஷ்ஷாக இருந்து ஏறக்கூடாது, ஏறிட்டேன், ஆனால் சோத்திரம் செலுத்தினேன். கீழே விழுந்துட்டேன், சோத்திரம் செலுத்தினேன். ஏன்னா உன் கை கால் உங்களுக்கு உடனே சோத்திரம் செலுத்தினேன். இப்போ நீ கேட்ட பாரு, செத்துக்காரங்க சோத்திரம் பண்ணுவோம். ஏன்னா கை கால் உடஞ்சிட்டு உன் குடும்பத்துக்கு நீ பாரமாக இருக்கக்கூடாது இல்லையா? அப்போது எல்லா காரியத்திலும் ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். எந்த சூழ்நிலையிலுமே நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். அப்போ தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஒரு தேவனுடைய பெட்டியாக இருக்கிறாய் என்றால் அபிரதாவுடைய வீட்டிலே இப்பொழுது தேவனுடைய பெட்டி வந்திருக்கிறது. அப்போ தேவனுடைய பெட்டி அமிர்தாவின் வீட்டிலே வந்தபடியினாலே, என்னுடைய வீட்டிலே தேவனுடைய வார்த்தை வந்தபடியினாலே, என்னுடைய குடும்பத்திலே தேவனுடைய வார்த்தை வந்தபடியினாலே நான் முதலாக செய்யணும். எனவே எப்பொழுதெல்லாம் நாம் ஸ்தோத்திரம் செய்கிறோமோ நாம் தேவனுடைய பெட்டியாக மாறிவிடுகிறோம். தேவனுடைய பெட்டி என்பது அது மகிமை நிறைந்த இடம். அப்போ உனக்குள்ளாக மகிமை காணப்பட வேண்டுமானால் நீ ஆண்டவரை துதிக்க 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 துதிக்க, துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி எடுத்தால் அப்புறம் முறுக்கு சொல்லிட்டா, ஆமாம் முறுக்காத. முறுக்குன்னா உனக்கு யார் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். உனக்கு பிபி ஏறும், அது ஏறும், இது ஏறும். எதிராக நாங்கள் செய்வோம், சிரிச்சுட்டே போயிடுவோம். தேவனுடைய பிள்ளையே, எனவே எல்லாவற்றும் நம்ம என்ன செய்யணும்? முதலாவது சொல்லுங்க, ஸ்தோத்திரம் செலுத்தணும். முதலாவது ஸ்தோத்திரம் செய்யணும். ரெண்டாவது பாவ அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்?
செய்த கத்தோலிக்க சபையில் போய் பாருங்க, அங்கே என்ன செய்கிறாங்க? பாவ அறிக்கை செய்கிறாங்க, பாவ சங்கீர்த்தம் பண்ணுறாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் வேற வாசலே போகிறோம். பாவ அறிக்கை என்பது நாம் உணர வேண்டும். நான் செய்த தப்பிதங்களை, பாவங்களை நாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மூன்றாவதாக, அந்த பாவ அறிக்கைக்கான குற்ற நிவாரண காணிக்கையை தேவனுடைய சமூகத்தில் செலுத்த வேண்டும். பெருசாக செஞ்சாங்க. இனி எங்கள் வீட்டில் வியாதி, இனி எங்கள் வீட்டில் மரணம், இனி எங்கள் வீட்டில் இது மாதிரி பாடுகள், இது மாதிரி பிரிவினைகள், சண்டைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்ய குற்ற நிவாரண காணிக்கையை செலுத்தினார்கள். அதுக்கப்புறம் அந்த குற்ற நிவாரண காணிக்கை நமக்குள்ளாக வருகிறபடினாலே அங்கு சமாதானம் வரும். நம்ம அறியாமலே நம்மை அறியாமலே நம்ம செய்வோம், பாட்டை பாட ஆரம்பிச்சிருவோம். உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பாடலை எப்பொழுது பாடுவாய் என்றால், உனக்குள்ளாக அந்த ஸ்தோத்திரங்கள் இருக்கின்ற வழியிலே, உனக்குள்ளாக நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற வழியிலே, உனக்குள்ளாக ஆண்டவரை துதிக்கின்ற வழியிலே, உனக்குள்ளாக பாவ அறிக்கை இடுகின்ற வழியிலே, உனக்குள்ளாக குற்றத்தை உணர்கின்ற வழியிலே, உனக்குள்ளாக குற்ற உணர்வு கர்த்தருடைய சமூகத்தை காணிக்கையை நாம் செலுத்துகின்ற வழியிலே நம்மை அறியாதபடி என்ன செய்யும்? ஏனென்றால் என்னுடைய நிந்தை, என்னுடைய போராட்டம், அந்த சூழ்நிலையிலே என்னை தாங்கினாரே. உணர்வுள்ள இருதயம். சங்கீதக்காரனாய் தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றவர்களே அவன் உணர்கின்றான். உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை துதிக்கின்றான், ஸ்தோத்திரிக்கிறான், நன்றி செலுத்துகின்றான், பாவரிக்கை செய்கின்றான். இந்த ஆண்டுடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். கர்த்தர் என்னை ஏன் ஆசீர்வதிக்கவில்லை? ஏன் என்னுடைய ஆசீர்வாதத்தில் குறைவு? காரணம் என்ன? நான் வாயிலிருந்து ஸ்தோத்திரிக்கவில்லை. ஸ்தோத்திரம் பண்ணால் நம்ம பெத்தகோஸ்தானோம், நீ பிண்டகோஸ்தாரு முண்டகோஸ்தாரு ஏதாவது ஆண்டவரை துதிக்கவில்லை என்றால் உனக்குள்ளாக முறுமுறுப்பு இருக்கும். நேரம் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். பாவ அறிக்கை செய்யவில்லை என்றால் உனக்குள்ளாக என்ன இருக்கும்? சுயம் வெளிப்பட ஆரம்பிக்கும். எனவே இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை காத்து கொண்டு வருகிறார். கடந்து போகட்டும். அபிரதாவின் வீட்டிலே தேவனுடைய பெட்டி இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலே தேவனுடைய பெட்டி அபிரதாவின் வீட்டிலே இருந்தது என்பதை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக தாவீது 2 தடவை தேவனுடைய பெட்டியை அவன் தேடினான். தாவீதுடைய வாழ்க்கையிலே 2 முறை அவன் தேவனுடைய பெட்டியை தேடினான். நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் 2 முறை ஆண்டவருக்குள்ளாக நாம் உருவாக்கப்படுகிறோம். முதலாவது கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தபடியினாலே, இல்லை என்றால் நான் பாதியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆனாலும் கூட முழுமையாக நான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்பொழுது ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி 2 முறை நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாக மாற வேண்டும். ஒரு அருமையான தம்பி என்ன செய்தானா, ஒரு அழகான ஒரு போட்டு செஞ்சான். அழகான போட்டு செஞ்சு அவன் வீட்டில் வைத்திருக்கின்றவள் நல்ல மழை பெய்தது பாருங்க. அந்த மழையில் அவன் என்ன செஞ்சான், அந்த போட்டை தண்ணியில் வைத்து ஆட வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். தண்ணியில் வைக்கின்றவள் எங்கிருந்து ஆறு அடித்து கொண்டு வந்தது, அந்த போட்டை அப்படியே கொண்டு போயிட்டு மனது மிகவும் துக்கப்பட்டான். ஒரு நாள் அவன் மார்க்கெட்டுக்கு போகின்ற வேளையில் அங்கு அவன் அந்த போட்டை ஒரு கடையில் பார்த்தான். அவன் உடனே சொல்கிறான், அங்கிள் அங்கிள் இந்த போட்டு எந்த அங்கிள்? இது நான் தான் செஞ்ச அங்கிள், மலையில் அடிச்சு ஓடி போச்சு அங்கிள். அதுக்கு அவன் சொல்கிறான், இருக்கலாம்ப்பா, இப்போ இதனுடைய 100 கிராம்ஸ் 100 கிராம் காசு நீ கொடுத்தால் நான் தருவேன் என்று சொல்லி, அங்கிள் யாரும் கொடுத்துடாதீங்க, நான் அந்த காசை சேர்த்து வச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் என்று சொல்லி, அப்படியே அவன் காசை சேர்த்து வைத்து அந்த போட்டை வாங்கி கொண்டான். வாங்கின பின்பதாக கையில் வச்சு சொல்கிறான், நீ எனக்கு 2 முறை சொந்தம் என்று சொல்லி. ஒன்று, நான் உன்னை உருவாக்கினேன். 2வது, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கி கொண்டேன் என்றால் நீ ஓடிவிட்டாய், நீ தொலைந்து விட்டாய், நான் உன்னை விலை கொடுத்து வாங்கி கொண்டேன் என்று. அதை போலவே ஆண்டவராக இயேசு முதலாவது நம்மை உருவாக்கினவர், 2வதாக நாம் கீழ்ப்படியாமையினாலே சாபத்தினாலே நாம் என்ன செய்கிறோம், அவரை விட்டு பின்வாங்கி போகின்றவர்களே, அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக, அவருடைய மகனாக மகளாக அவர் நம்மை அவருடைய ரத்தத்தை கொண்டு விலை கிரயமாக நம்மை வாங்கி
கொண்டிருக்கின்றார். எனவே முதலாவது முறை பெலிஸ்தரின் தேசத்திலே இந்த தேவனுடைய பெட்டி இருந்தது. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் Chronicles chapter 13 verse number 1 to 3. தேவனுடைய பெட்டி திரும்பி நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக என்று அங்கு தாவீது முயற்சி எடுக்கின்றார். அந்த முயற்சியின் பலனாக 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே அபிரதாவுடைய வீட்டிலே தேவனுடைய பெட்டி 20 ஆண்டுகள் இருந்தன. எத்தனை ஆண்டுங்க? 20 ஆண்டுகள். அப்போ தாவீது அந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு வருகின்ற வேளையிலே அங்கு தேவனுடைய பெட்டி அங்கு அபிரதாம் வீட்டிலே 20 ஆண்டுகள் இருக்கின்ற வேளையிலே அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த தேவனுடைய பெட்டி அபிரதாமுடைய வீட்டிலே வைக்கின்றான். அபிரதாமுடைய வீடு எங்கிருந்தது? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே கீரியாத்ரீமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபிரதாமின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்தார்கள். எங்களுக்கு வீடு மேட்டின் மேலே இருக்கிறது. அபிரதாவின் வீடு மேட்டின் மேலே இருக்கிறது. கர்த்தர் கூட நம்ம எல்லாவற்றையும் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய பெட்டி நம்முடைய வீட்டை தேடி வர வேண்டும் என்று சொல்லி அவ்வாறு இவனுடைய வீட்டிலே தேவனுடைய பெட்டி வந்த வேளையிலே அவன் என்ன செய்யவில்லை? தேவனுடைய பெட்டியை காக்கவில்லை. அந்த வசனத்தில் தேவனுடைய பெட்டியை காக்கும்படியாக அந்த வீட்டிலே கொண்டு வந்து வைத்தார்களாம். 2வது தேவனுடைய பெட்டியை பரிசுத்தப்படுத்தும்படியாக அவருடைய மகனாகிய எரேசரை பரிசுத்தப்படுத்தினார்களாம். 3வது தேவனுடைய பெட்டி தொழுது கொள்ளுகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஸோ இந்த 3 சூழ்நிலை இருக்கின்ற தேவனுடைய பெட்டி. முதலாவது கர்த்தருடைய பெட்டியை நாம் காக்க வேண்டியவர்கள். இந்த சரீரம் தான் கர்த்தருடைய பெட்டி என்று ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டோம். எனவே இந்த தேவனுடைய சரீரமாகிய இந்த தேவனுடைய ஆலயமாகிய இந்த தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்யணும்? காக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்யல? அவைகளை காக்கவில்லை. நம்முடைய குடும்பத்தில் வைத்து அதை காக்க வேண்டும். இன்னைக்கு அநேக வீட்டில் ஜபங்கள் இருப்பதில்லை, உபவாசம் இருப்பதில்லை, வீட்டு ஜபங்கள், குடும்ப ஜபங்கள் இருக்கிறதில்லை. எனவே இவைகள் இல்லாதபடியினாலே கர்த்தருடைய பெட்டி நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். அது அழுக்கடைந்தது என்று சொல்லி தொடர்ந்து இவைகள் மாத்திரமல்ல, அந்த கர்த்தருடைய பெட்டி அவன் காக்காமல் அலைந்து திரிந்தான், பல இடங்களுக்கு ஓடினான். இன்றைக்கு விசுவாசியுடைய நிலைமை இப்படிதான் இருக்குது. ஒரு இடத்துல இருந்து சத்தியத்தை அறிய விரும்ப மாட்டாங்க. இங்கே ஒரு கூட்டம், அங்கே ஒரு கூட்டம், இவர் வராது, அவர் வராது, இதெல்லாம் கேட்குறோம். நமக்குள்ளாக மனம் மாறுகிறது. கேரக்டர் சேஞ்சஸ். உங்களுடைய குணலட்சணங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அப்போ எத்தனை கூட்டங்களுக்கு போய் என்ன பிரயோஜனம்? நன்றாக தெரியும் நான் தேவனுடைய பெட்டியாக இருக்கிறேன். இப்படி அலைகிறவராய் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் இந்த ஆண்டிலே அதனால இல்லை. அநேக குடும்பத்திலே நிம்மதி இல்லை. காரணம் என்ன? இப்படித்தான் கர்த்தருடைய காரியங்களுக்கு தங்களை அர்ப்பணிப்பதில்லை. மற்றவர்களால் சுமக்கப்பட வேண்டிய தேவனுடைய பெட்டி. உன்னையும் என்னையும் மற்றவர்கள் சுமக்க வேண்டும். ஆனால் என்ன போச்சு? நானே ஏன் பாடுகிற சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்மை மற்றவர்கள் சுமக்க வேண்டும். சங்கீதம் 55:22 என்ன சொல்கிறது? 50:22 கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு, நீதிமானை அவர் தள்ளாட மாட்டார் என்று சொல்லி பாட்டு மாத்திரம் பாடினே இருக்கும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. யாருக்கு பாடுறோம்? மற்றவங்களுக்கு பாடுறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பார்த்து நம்ம மேலே சுமக்கிறோம். அதனால தான் நம்ம பிரச்சனைகள். எனவே உன்னிலே காக்க வேண்டியதை நீ காத்து கொள்ளாமல், காக்கிறதில்லை, அலைந்து திரிகிறோம், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. மற்றவர்களால் சுமக்கப்பட வேண்டிய நான் மற்றவர்களை சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலை பாட்டு மாதிரி என்ன பாடுறோம்? பாக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே பாடுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். யாராக நம்ம
பாடுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். எனவே இப்படி நம்மை நாமே ஏமாற்றுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடினாலே இந்த ஆண்டிலே ஆசீர்வாதங்கள் குறைந்திருக்கிறது. சமாதானம் இல்லை, குடும்பத்தில் புருஷன் மனைவி உறவிலே விரிச்சல், பிள்ளைகள் மத்தியிலே விரிச்சல், நிம்மதியற்ற வாழ்க்கை, வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு பெருமூச்சோடு தான் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். காரணம் என்ன? இவ்வாறு நாம் நம்மை நாமே ஏமாற்றுகிறபடினாலே முதலாவது தேவனுடைய பெட்டி காக்க வேண்டும். இரண்டாவதாக எலியேசரை அதற்காக பரிசுத்தப்படுத்தினார்கள். நீ நான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தேவனாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் இன்றைக்கு என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நம்மை நாமே நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நான் ஞானஸ்நானம் பெற்றவன், நான் மனம் திருமணவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், தேவனை தெரிந்து கொண்டார், குட். என்ன நமக்குள்ளாக ஒரு மாற்றங்கள் வந்திருக்கிறது. மாற்றமில்லாத ஒரு கிறிஸ்தவனாக, மாற்றமில்லாத ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டி. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். கேருபீன்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டி என்று வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எனவே தொழுது கொள்ளுதல் என்பது தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்துதல். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 17வது வசனம். The book of Isaiah chapter 66 word number 17. தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி சுத்தி சங்கரிக்கப்படுவார்கள். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுகிறார்கள். எப்படியா? நீ மொட்டை அடிக்கிறதுனாலையோ, கொட்டை கட்டுறதுனாலையோ, அல்ல சர்ச்சை சுற்றி வர்றதாலையோ முழங்கால் போட்டுக்கின்னு நீ போயிட்டு தேய்ச்சினா முட்டி தான் தேய்ச்சி போவோம். ஒரு புண்ணு வந்து செப்டிக் ஆகிட்டு காலை எடுக்க நிலைமை ஆகிடும். ஏன்னா உனக்கு சுகர் இருக்குது. அது அல்ல தேவனுடைய பிள்ளையே. நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ளவே முடியாது. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் நமக்குள்ளாக, என்னுடைய இருதயத்துக்குள்ளாக வந்து விடுவார் என்றால் அவர் என்னை என்ன செய்வாரா? சுத்திகரிப்பாராம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கின்ற வழியிலே, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அப்போ அங்கு இருதயிலே பரிசுத்தம் பண்ணுதல். அந்த பரிசுத்தம் என்பது எங்க ஆரம்பிக்கணுமா? இருதயத்தில். அப்போ இருதயத்தில் நாம் என்னென்ன யோசிக்கிறோம், என்னென்ன பேசுகிறோம் என்று அந்த இருதயத்துக்கு நமக்கு தெரியும். அப்போ அங்கே தான் பரிசுத்தம் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. அப்போ உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாருக்கும், விசாரிக்கிறது வேற, மற்ற விதத்தில் வந்து நம்மை அணுகுவது வேற. விசாரிப்பது என்று சொல்லுகின்ற வழியில், என்னம்மா எப்படி இருக்கீங்க, என்னாச்சு, அது விசாரி. விசாரணை மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்ததான், அவங்க மேம்கிட்ட போயிட்டு, மேம் எனக்கு பர்த்டே, நீ எனக்கு வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு டாய் ஒன்று வாங்கி தரேன், இந்த டாய் எனக்கு ரொம்ப விருப்பம்னு சொல்லிட்டு ஒரு எலிஃபண்ட் டாய் வச்சு சொல்லிச்சான். அது அந்த மேம் சொன்னால் கண்டிப்பாக வாங்கி தரேன் நான், ஆனால் ஒரு கண்டிஷன், உன் பர்த்டே அன்னைக்கு நீ சாக்லேட் எடுத்துக்கிட்டு டீச்சர்ஸ் ரூம் வந்து ஒரு குறிப்பிட்ட டீச்சருக்கு இந்த சாக்லேட் அவங்க நீ கொடுத்துடணும். கொடுத்துட்டேன்னா நான் வந்து அந்த ப்ரைஸ் தருவேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அந்த குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. கிடுக்குன்னு ஓடி மேம்கிட்ட வந்தா. மேம் சொன்னாங்க, எங்கே வரணும்? டீச்சர்ஸ் ரூம் வா. டீச்சர்ஸ் ரூம் வந்தாச்சு. அங்கே வந்த பின்னால் அந்த குறிப்பிட்ட மேம் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு போய்ட்டு, மேம் எனக்கு பர்த்டே மேம், சாக்லேட் அப்படின்னாங்க. மறுபடியும் இந்த பொண்ணு இது பண்ணிச்சான். 2-3 தடவை 4வது தடவை அந்த அம்மா கத்திக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துச்சான். ஓன்னு அட ஆரம்பிச்சுதான். பர்த்டே தான் சாக்லேட் எடுத்து சொல்கிறேன், எடுத்துக்கிறேன். ஏன்? அவள் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறாள். ஆனால் அந்த அம்மா நிலைமை என்னங்க?
அவங்க வேற பிரச்சனை, அவங்க குழந்தை இல்லை. அவங்க குழந்தை இல்லாதபடினாலே அவங்களுக்குள்ளாக ஒரு மனசோர்வின் எரிச்சலினாவே கடைசியில் அந்த அம்மா என்ன செய்யலாம், அந்த குழந்தைக்கு வாங்கிக்கிட்டு கட்டி பிடித்து அழுதாடலாம். அதே ஆண்டு கட்டளை குழந்தையை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மற்றவர்களை விசாரிக்க வேண்டும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். அப்போ கர்த்தர் என்னை விசாரிக்க வேண்டுமானால் நான் மற்றவர்களை விசாரிக்க வேண்டும். அப்போ பரிசுத்தம் என்பது என்னுடைய இருதயத்திலிருந்து வர வேண்டும். அது வார்த்தையினாலே வரக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ என்னை எப்படி நான் பரிசுத்தப்படுத்த முடியும்? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னை நீரே பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, யாரை பரிசுத்தப்படுத்தணும்? ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே எங்களை பரிசுத்தப்படுத்தும். அப்போ அவுத்து கேட்டு பாருங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களை தானாக க்ளீன் பண்ணுவார். ஆமென். நம்முடைய இருதயம் தேவனுடைய பெட்டியாக இருக்கிறது. எனவே இருதயத்தினுடைய பரிசுத்தத்தை நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய தேவைகள், நான் மற்றவர்கள் அணுகுமுறை செய்வது என்ற காரியங்களை நான் அவரிடத்தில் அர்ப்பணிக்கின்ற வழியிலே அவர் வந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அல்லேலூயா. எனவே பரிசுத்தம் என்பது நம்முடைய செய்கைகளை நாமே சுத்தம் பண்ணுவதல்ல, கர்த்தர் நம்மை சுத்தம் பண்ண வேண்டும். அப்போ யார்கிட்ட பரிசுத்தம் கேட்க வேண்டும்? யார்கிட்ட பரிசுத்தம் கேட்க வேண்டும்? யார்கிட்ட கேட்க வேண்டும்? சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவீச பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவீச பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. ஆண்டவர்களே, நாம் கேட்கின்ற வழியிலே, நாம் பரிசுத்தத்தை கேட்கின்ற வழியிலே நான் பாவியாக இருக்கிறேன், நான் ஆவியாக இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கின்ற வழியிலே நாம் அப்படி கேட்போம் என்றால் அவர் நம்மை சுத்திகரிக்கின்றார். ஆனால் நமக்குள்ள என்ன இருக்குங்க? நான் தேவனுடைய பெட்டி, நான் பெருமை. இங்கே பாட்டு தான், ஜபம் தான், தோத்திரம் தான், அல்லேலூயா தான், கை தூக்கத்தான், டான்ஸ் ஆடுறது, அந்நிய பாஷை பேசுறது தான் உள்ள இருக்குது. கசப்பு, கோபம், சான்று, இது எல்லாமே இருக்குது. இது ரெண்டு மிக்சர் என்ன வரும்? எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெருமை, அகங்காரம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இருக்கும் என்றால் பெரிசிரத்தில் நீ பிடிப்பட்டாய், பிசாசத்தில் நாம் மாட்டிக்கொண்டோம். ஆனால் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறவர்களே, அந்த சபையை சாமுவேல் தீர்க்கதரிசி நடத்தி கொண்டு வந்தாராம். அப்போ ஒரு தீர்க்கதரிசி உன்னை நடத்துகின்ற வழியிலே உனக்கு கண்ணீர், கவலை, கஷ்டம், நஷ்டம், தேவையற்ற செலவுகள் இதெல்லாம் ஏன் வருதுன்னா, என்னை நானே ஏமாற்றி கொண்டு வருகிறேன். சும்மா அது பாடலை பாடிக்கொண்டு இவைகளை அவை நான் செய்து கொண்டு நான் என்னையே ஏமாற்றி கொண்டு வருகிறேன். பாவ அறிக்கை செய்வது. ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்டு மேய்ப்பர் என்ன செய்வான்? ராத்திரியில் ஆடுகளுக்கு வெரி குட். கோபி ரொம்ப நல்லா கவனிக்கிறேன். ஒரு கை தட்டுங்களேன். ஏன்னா நான் கவனிக்கிறேன். சில நேரத்தில் கோபி நல்ல நல்ல பாயிண்ட் கொடுக்குறேன். 2 இதுக்கு நடுவில் எண்ணெய் ஊற்றுறேன். அதுபோல் நம்ம என்ன செய்யணும்? நைட்டில் பாவ அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, என் அபிஷேகம், என் வாய் சரியில்லை ஆண்டவர், என் கை சரியில்லை ஆண்டவர், என் கண்ணு சரியில்லை ஆண்டவர், என் ட்ரெஸ்ஸு சரியில்லை ஆண்டவர், அதனால மற்றவங்களை என்ன செய்ய நான் தெருவில் கொண்டாந்துடுறேன் ஆண்டவர். இதில் ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு நானும் அடையாளம். இந்த பழைய படலாம் இவ்வளோ பெருசு வச்சுருப்பேன். முடி இன்னைக்கு தேட்டாலும் கிடைக்காது. தேவனுடைய பிள்ளையே, பெருமையுள்ள தேவன் என்ன அந்த முடி, என்ன ஆட்டம் இன்னைக்கு தருணம் வரத்தில்லை. உன் பெருமையை தேவனே உடைத்துக் கொள்கிறார். ஆமென். எனவே
அபிரதாவே, நீ தேவனுடைய பெட்டி, நீ தேவனுடைய பெட்டியான உன்னை தாழ்த்த வேண்டும். என்ன செய்யணும்? தாழ்த்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை நம்மை தாழ்த்தும். நீங்க எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்மை அவர் தொழுது கொள்கிற தேவனுடைய பெட்டியாக மாற்றுகின்றார். ஆனால் நம்ம என்ன செய்யலாம்? நான் தான் பாவம் பண்ணேன். எப்படி நீங்க சொல்லலாம்? எனக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? யார்கிட்ட தாண்ட நம்மை நாமே நீதிமான்களாக மாற்றுவது, பேசுவது. ஒரு சிலருக்கு என்ன, நான் என்ன அழகா இருக்கேன், நான் என்ன கலரா இருக்கேன். நிறைய பேர் கலர் மேல பெருமை. ஆனால் சொல்றான் கருப்பு தான். பைபிள் தான் சொல்லுது கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கு. 80 பாட்டில் வாசிக்கணும். எனவே இந்த கலர்லாம் என்னங்க? இது இதுதான் இது சொல்லுங்க. மண்ணு. ஆமா, இது விண்ணுக்கு போக வேண்டியதுன்னா இது மண்ணுக்கு போய்தான் ஆகணும். எனவே நமக்கு அந்த பெருமையான வார்த்தை வேண்டாம், அழகு வேண்டாம். ஒரு சிலருக்கு வரங்கள், என்ன வாசிக்கிறாரப்பா, என்ன பிரசங்கம் பண்றாப்பா, எல்லா தாளமும் இருக்குவோம், அந்த ஐயர் அப்படிப்பா இப்படிப்பா. ஒன்றுமே இல்லை தேவனுடைய பிள்ளை. யாரும் ஜீரோ. நம்மள யாருங்க? பூஜ்யம். பக்கத்தில் அவரு நின்னா அந்த ஹீரோ வந்தால் தான் அவனுக்கு மதிப்பு, எனக்கு மதிப்பு. இல்லைன்னா நாம் ஒன்றுமே இல்லை. எனவே நாம் மற்றவர்களை ஏளனமாக பேசுவது, ஒரு மாதிரி தற்கொலை பார்ப்பது எல்லாம் வேண்டாம். இதெல்லாம் இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. யூதாசை போல, மீரியாமை போல மற்றவர்களை தவறான பாதையில் நடத்துகிற காரியங்கள். ஒரு சிலர் தனக்காக ஒரு கூட்டத்தை எழுதி கொண்டுவாங்க. வேண்டாம். அவைகள் அவ்வளவும் தேவனுக்கு ஏற்ற நல்ல உறவு இல்லை. உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சில குடும்பத்தில் நல்ல உறவு இல்லை, சபையில் நல்ல உறவு இல்லை, தேவனுக்கு நல்ல உறவு இல்லை, தேவனை கனப்படுத்துவதில்லை. தன்னையும் காயப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் காயப்படுத்துகின்றார். இவைகளிலே இருந்து நாம் மீட்கப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? மன்னிப்பின் பிள்ளைகளாக மாறணும். என்ன சொல்லுவோம்? மன்னிப்பின். மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நாம் மற்றவர்களை மன்னிக்கின்றவர்களே கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். எனவே நாம் ஆஸ்வதிக்கப்பட முதலாவது என்ன செய்யணும்? பாவ அறிக்கை செய்ய வேண்டும், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். என் வீட்டில் தேவனுடைய பெட்டி இருந்தது, நான் பயன்படுத்தவில்லை, மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை கேட்க வேண்டும். பாட்டு மாத்திரம் பாடு. மறவாமல் நினைத்தீரையா, அப்புறம் மனதார நன்றி சொல்வே, உம்மை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எனக்கு நான் பாவி, நான் திமிர்பிடிச்சவன், நான் கொழுப்பு, என் வாய் சரியில்லை, ஆனாலும் ஆண்டவர் என் மீது தயவுள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் எனக்கு எப்பொழுதும் என்னை மறவாதவராக இருக்கிறார். ஆமென். அதுக்குதான் நாம் அந்த பாடலை பாடுகின்ற வழியில எப்படி பாட வேண்டுமா? பாவ உணர்வோடு. என்னை இதுக்கு நீர் மறக்கலன்னா நான் நல்ல மனுஷன் இல்லை ஆண்டவரே, நானே நல்ல மனுஷன் இல்லை ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை மறக்கவில்லை.
என் குடும்பம் என்னை மறந்து விட்டது, ஆனால் நீர் என்னை மறக்கவில்லை. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே ஆசீர்வாத குறைவு காரணம் என்ன? அபிரதாவே, உன் வீட்டிலே நீ ஒரு தேவனுடைய பெட்டியாக இருக்கிறாய். உன்னை நீ காக்கவில்லை, உன்னை பரிசுத்தப்படுத்தவில்லை, உன்னை மற்றவர்கள் தொழுது கொள்ளவில்லை, நீ தேவனுக்காக கூடாரம் போடவில்லை. அடுத்தது அவன் என்ன செஞ்சானா பாருங்க, ராஜா வந்தவுடன் பிள்ளைகளை ராஜாவுடன் பெரிய நிலையில் மாற்ற வேண்டும் என்று மாம்சத்திலே முயற்சிக்கிறான். பின்னால் நம்ம சிந்திக்க போகிறோம். இரண்டாவது முறை இந்த தேவனுடைய பெட்டி அபிரதாவின் வீட்டில் இருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறது. 20 ஆண்டுகள் அவன் வீட்டில் இருந்து அங்கு ஆசீர்வாதமாக இல்லை. இப்படியே தேவனுடைய வார்த்தை உன் வீட்டில் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கும் என்றால், நீ பாவ அறிக்கை செய்து நீ சோதரிக்கவில்லை என்றால், நீ தொழுது கொள்ளப்படுவதாய் மாற்றப்படவில்லை என்றால், உனக்குள்ளாக மாற்ற ஜீவியங்கள் வரவில்லை என்றால், தேவனுடைய பெட்டி, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய கிருபை அங்கிருந்து எடுபட்டு போகும். தேவனுடைய பிள்ளைகளே, அவைகள் முழுதுமாக எடுபட்டு போகும். எனவே தாவீது என்ன செய்யறானா, அந்த தேவனுடைய பெட்டி அந்த வீட்டில் இருந்து அவன் ஓபேத்-ஏதோம் வீட்டுக்கு கொண்டு வருகிறான். அங்கு 3 மாதம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்று முதலாவது வாரம் நாம் தியானித்தோம். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டபடினாலே இப்பொழுது அதுக்கு ஒரு கூடாரத்தை போடுகிறான். ஏனென்றால் ஓபேத்-ஏதோம் தேவனுடைய பெட்டியை பயன்படுத்தினான், அபிரதா தேவனுடைய பெட்டியை பயன்படுத்தவில்லை. ஓபேத்-ஏதோம் விசுவாசி, அபிரதா அவிசுவாசி. நம்முடைய வாழ்க்கையில் நான் எந்த நிலைமையிலே இருக்கிறேன்? 1 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும். 1 Chronicles chapter 15 verse number 3. அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடிவர செய்தார். தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற வேளையிலே அதுக்கு ஒரு கூடாரத்தை போட்டாங்க. பாருங்க, புரஜாதி வீட்டில் பாருங்க, அவங்க வீடு கட்ட அது முக்கியமான ஒரு இடம். என்ன இடம்? பூஜை அறை. நம்ம வீட்டில் பைபிள் தான் எங்கே இருக்கும்? டிவி கீழே, தலைக்காணி கீழே, நல்லா புக்ஸோட 10 புக்ஸோட ஒரு புக்காக வச்சிருவோம். துணுக்களுக்கு அறிவு இல்லை, இந்துக்களுக்கு அறிவு மட்டும் இல்லை. ஆனால் பேர் மட்டும் நாங்க விஸ்வாசி, விஷவசி. என்னை சேர்த்தான் சொல்கிறேன். ஏன் குடும்பத்தில் இல்லை என்னதான் சொல்ல சொல்லுங்க. முஸ்லீம் கிட்ட பார்த்தா மேலே இருப்பான், தலைக்கு மேலே இருப்பான். தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளாக இருக்கிறது, உனக்குள்ளாக கனப்படுத்த வேண்டும். இந்த தேவனுடைய பெட்டிக்காக இவன் என்ன செய்யறான்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அந்த அபிரதாவின் வீட்டிலிருந்து தேவனுடைய பெட்டியை கொண்டு வருகின்ற வழியில இவன் என்ன செய்யறான் பாருங்க. இந்த அபிரதாப் என்ன செய்யறான்? முதலாவது அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்றுமே செய்யல. ஆனால் இங்கு ராஜா வந்த பின்பதாக அவன் துணிகரமாக தன்னுடைய பிள்ளைகளை ராஜாவுடன் சேர்த்து அனுப்ப பார்க்கின்றான். 1 நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகும். அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபிரதாவின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றிக் கொண்டு வந்தார்கள். மூசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். ஆமா, மோசஸ் நியாயப்பிரமாணம் சொல்கிறது தேவனுடைய பெட்டியை சுமக்க வேண்டும். அடுத்த வார்த்தை சுமனால் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அந்த அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய பெட்டியை இங்கே அபிரதாவின் வீட்டிலிருந்து புது ரதம், என்ன ரதங்க? வேதம் அதை அனுபவிக்கல. நியூ ஸ்டைல். இன்னைக்கு வர்ஷிப்பில் நியூ ஸ்டைலாக மாறிச்சு. ரைட் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மியூசிக் தெரிஞ்சவங்க, இந்த மைக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன செய்யலாம்? அதுக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் அந்த நேரத்தில் போட்டு கொண்டு புது ரதம் வேண்டாம், புதிய முறைகளை நீங்கள் பின்பற்றி ஓடாதீர்கள், இங்கே கூட்டம் அங்கே கூட்டம், இங்கே நடக்குது அங்கே நடக்குது என்று சொல்லி அதனாலே அழிவு தான் ஏற்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளே. எனவே இவன் புது ரதத்தை மேல் ஏற்றிக்கொண்டு ஊசாவும் அகியோவும் அதை நடத்தினார்கள். ராஜா வந்தாச்சு. இத்தனை வருஷமா தேவனுடைய பெட்டி உன் வீட்டில் இருந்து பயன்படுத்தல. இப்போ ராஜா வந்த பின்னால இவனா சார் 2 பையன் ராஜா போடா, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைச்சது, ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. ஜமா எப்போ பண்ணுறது? எக்ஸாம் நேரத்தில்
இன்டர்வியூ போகிற நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாங்கன்னா பார்க்குறோம் ஃபாஸ்டிங். தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு விரோதமான காரியங்கள் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, மறந்து விடவே கூடாது. எனவே இந்த இடத்துல இவனுடைய வீட்டில் அந்த தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி அங்கு தன்னுடைய பிள்ளைகளை துணிகரமாக அவன் ராஜாவோடு அனுப்புகிறான். எந்த பயிற்சியும் இல்லை, வீட்டில் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்ததில்லை, நைட்டில் ஜெபம் பண்ணுறதில்லை. நான் முதலாவது மாற வேண்டும். பெற்றோரை நீயும் மாறணும். தாயை நீ மாறினா உன் பிள்ளை மாறுமா, தகப்பனை நீ மாறினா உன் பிள்ளை மாறும். உன் புருஷன் மாற வேண்டுமா, உன் கண்ணீரான ஜெபம் தேவை. உன் மனைவி மாற வேண்டுமா, உன்னுடைய கண்ணீரான அன்பு தேவை, ஜெபம் தேவை. இவைகளை நாம் செய்கின்ற வழியிலே தானே அங்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆனால் இந்த அமிர்தம் என்ன செய்யறான், இதெல்லாம் 20 வருஷம் செய்யாம ராஜா வந்த உடனே என்ன செய்யறான், தன்னுடைய பிள்ளைகளை ரதம் நடத்தும்படியாக அனுப்புகிறான். பயிற்சி இல்லை, அனுபவம் இல்லை, தெய்வ பயம் இல்லை, நியாய பிரமாணமே இல்லை, கர்த்தருடைய வசனமே தெரியவில்லை. ஞாயிற்றுக்கிழமை உள்ள பிள்ளைங்களை உட்கார வச்சு வசனம் மனப்பாடம் பண்ணி நீங்க சொல்லிக் கொடுங்க. ஒரு வசனம் கற்றுக் கொடுங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வசனம் 52 ஞாயிற்றுக்கிழமை 52 வசனம் கற்றுக் கொடுங்க. கேலண்டர்ல கொடுக்குறோம், அந்த வசனத்தையாவது கற்றுக் கொடுங்க. நாம் இவ்வாறு கற்று இதுதான் தேவை. அப்பொழுதுதான் ராஜா வருகின்ற வேளை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகுவோம். ஆனால் இவருடைய வீட்டிலே தேவனுடைய பெட்டி 20 ஆண்டுகள் இருந்த பின்னால தேவனுடைய பெட்டி பாழடைந்து போனது. அங்கு மாயமாலமான பெரிய விசுவாசி போல நடிக்கிற ஜீவிதம் இதெல்லாம் நிறுத்துவோம். நம்ம ராஜா உன்னை தேடி வருகிறார். எனவே நான் தனியாக குடும்பத்தோடு பாவ அறிக்கை நான் செய்ய வேண்டியவனாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வருகின்ற படையில. இங்கே 1 நாளாக 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். தேவனுடைய பெட்டி கடங்கள் கீதோனின் கடம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடினாலே ஊசா பெட்டி பிடிக்க தன் கையை நீக்கினான். துணிகரம், கடவுளுடைய ஊழியத்தில், கடவுளுடைய ஆலயத்தில், கடவுளுடைய பணிகளிலே துணிகரமாக பேசுவது, துணிகரமாக வந்து கலந்து கொள்வது. அடிச்சிருவார்கள். இதெல்லாம் நமக்கு தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அவன் கையை நீக்கினான், துணிகரமாக தேவனுக்கு விரோதமாக சுயத்தை காண்பித்தபடினாலே தேவன் அவன் அடித்தார். தேவனுடைய பெட்டி, தேவ சமூகம் என்ற உணர்வு அவனுக்குள்ளாக நியாய பிரமாணத்தின் பிரகாரமாக புது ரதம் செய்யக்கூடாது என்ற அந்த சிந்தனைகள் இல்லை. காரணம் அவன் பெற்றோர் கற்றுக் கொடுக்கவில்லை. அவன் பெற்றோர்னாலே அந்த 2 பிள்ளைகளும் மறைந்து போனார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் எடுத்து வாசிப்போம். 2 Peter chapter 2 verse number 22. 2:22. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியே. யாரை குறித்து பேசுகிறார்? சபையை குறித்து, விசுவாசிகளை குறித்து சொல்லுகின்ற வழியிலே நாய் தான் கக்கினதை தின்னவும். ஏனென்றால் அவன் விசுவாசத்துக்குள்ளே வந்த பின்பதாக அவிசுவாச ஜீவியம், பின்மாற்று ஜீவியம், அது நாய்க்கு ஒத்த குணங்கள். தொடர்ந்து சொல்லுகின்றவரை கழுவப்பட்டபடி ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். நாங்கள் என்ன எடுத்துட்டோம்? ஆமாம், நான் அந்நிய பாஷை பேசுகிறோம். நீ எதையாவது பேசு, 10 முறை குளிச்சாலும் வேதம் உனக்குள்ளாக ரட்சிப்பு மனமாற்றம் இல்லை என்றால் வேதம் சொல்ற மாதிரி தான். எனவே நம்மிலே இந்த மாற்றங்கள் அதிகமாக தேவையாக இருக்கிறது. இந்த 2 ஆசீர்வாதமான மாற்றங்கள் நமக்குள்ளாக வர வேண்டுமானால் நீ தேவனுடைய வார்த்தையை விரும்ப வேண்டும், தேவனை தேட வேண்டும், தேவனை கனப்படுத்த வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அங்கே என்ன ஏற்படுது? 1 நாளாக 13:10 வாசிக்கிறோம். கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டிலிருந்து அவனை அடித்தார். அவன் செத்துவான்.
ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறார். ஒவ்வொரு இடம், இங்கே ஊழியக்காரருக்கு இடம், அங்கே சபைக்கு இடம், இங்கே இந்த காரியம்னு சொல்லி அங்கே இருக்கும் இங்கே வரக்கூடாது, இங்கே இருக்கும் அங்கே வரக்கூடாது, அங்கே இருக்கும் அங்கே போகக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு 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 இடத்தை ஒரு ஆதி ஆகத்திலிருந்து அவர் பழைய ஏற்பாடு உருவாக்கி வைத்திருக்கிறார். எனவே இவனும் பயிற்சி இல்லாதபடிக்கு, தன்னுடைய பிள்ளைகளை பயிற்சி கொடுக்காதபடிக்கு, தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பினபடினாலே தேவன் கோபம் மூடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் அந்த ஒரு மகிமையை அவர் மற்றவர்கள் கொடுப்பதில்லை, அவரே வைத்திருக்கிறார். எனவே நாம் தேவனுக்கு பயந்து கவி கூறுவோம். அமிர்தாவே, உன்னுடைய வீட்டிலே நீ தேவனுடைய பெட்டியாக இருக்கிறாய். எனவே இரண்டாவது பாவ அறிக்கை என்ன? துணிகரமாக தேவனுக்கு விரோதமாக சுயத்தை காண்பித்தேன் என்கிற ஒரு உணர்வு நாம் ஆண்டவரை கேட்க வேண்டும். நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நடத்தினேன் என்று நாம் உணர வேண்டும். இவைகள் அனைத்து நாம் உணர்கின்ற வழியிலே அந்த தேவனுடைய பெட்டி இரண்டாவதாக தன்னுடைய ஸ்தானத்தில் கொண்டு வரப்பட்டது. 1 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிப்போம். 1 நாளாகவும் 15. லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை, ஆமா, அவ்வளவுதான் கண்டிஷன். சும்மா எல்லாரும் வந்து பிரசங்கம் பண்ணணும், எல்லாரும் வந்து முன்னால் வரணும். நோ, பைபிள் இஸ் நாட் அலோவ் லைக் தட். எல்லாருக்கும் புதிய ஏற்பாடு எல்லாரும் கொடுத்துட்டார். ஆல் வில் கம் இன்சைட், பட் த ஒன் கண்டிஷன். அது என்ன? பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். உங்களுடைய இருதயமே உங்களை குற்றப்பட்டும் என்றால் வேற யாரும் வேண்டாங்க, வேறு ஒருவரும் தேவையில்லை. எனவே the altar is open for all. இன்னைக்கு ஊழியம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் துணிகரமான ஊழியம் வேண்டாம், நம்மை தாழ்த்தக்கூடிய ஊழியம் தேவையாக இருக்கிறது. அந்த தாவீது என்ன செஞ்சா பாருங்க, அதை உணர்ந்தான். ஐயோ, இது எல்லாரும் தொடக்கூடாது, அபிரகாம் வீட்டில் செய்தது நம்ம தப்பான காரியம் என்று அவன் உணர்ந்தான். உணர்ந்து லேவியர் ஒழிய வேறு ஒருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, அவருக்கு பணிவிடை செய்யவும் கர்த்தரை தெரிந்து கொண்டார் என்று உணர்ந்தான். பாவ அறிக்கை செய்கிறான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்களில் நாம் புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பதாக நாம் பாவ அறிக்கை செய்வோம். நான் எனக்கு விரோதமாகவே நடந்து கொண்டேன், என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டேன், என்னுடைய சபைக்கு விரோதமாக, என்னை நடத்துகிறவர்களுக்கு முன்பதாக என்று எங்கெங்கெல்லாம் நாம் தவறு செய்தோமோ அதை உணர்ந்து நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அடுத்தது குற்ற நிவாரண காணிக்கை, பனிஷ்மெண்ட் ஆஃபரிங் செலுத்தணும். கர்த்தருக்கு அது மிக பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. எனவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அபிரகாமை விட்டு 20 வருஷத்துக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்கவில்லை. ஓபேதியேதோம் விட்டு 3 மாதம் வருது, அதை பயன்படுத்த கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீது அந்த பெட்டியை மறுபடியும் கொண்டு வருகின்றவர்களே அவங்களுக்காக பாவரிக்கை செய்தான். இது லேவியர்கள் தான், இது ஆசாரியர்கள் தான், இவன் தான் சுமக்கணும், இவன் தான் செய்யணும் என்று சொல்லி அதை உணர்ந்து கொண்டபடினாலே கர்த்தர் என்ன செய்தாரு? அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு நம்மையும் தேவன் எப்படி ஆசீர்வதிக்க போகிறார்?